ஹாய் பார்ட்னர். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரொமோஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு தான் கம்பெனிக்கு பர்த் டேட். இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதெல்லாம் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸுக்கு முன்னாடி கேபிட்டல் பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த கேபிட்டல் தான் ஸ்மாலர் யூனிட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. தட் இஸ் நோன் அஸ் ஷேர். இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லேயே வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்து வச்சுக்கோ. அதே இதில் ஷேர் கேபிட்டலை ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இது ரெஜிஸ்டர் பண்ணும்போது எவ்வளவு சொல்லி இருக்கிறோமோ அதுதான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அந்த அளவுக்கு தான் மேக்சிமம் அவங்க பப்ளிக்கு இஷ்யூ பண்ண முடியும். அடுத்தது இஷ்யூடு, பப்ளிக்கு இஷ்யூ பண்ணது ஆத்தரைஸ்டு கேபிட்டலுக்கு உட்பட்டு இஷ்யூ பண்ணலாம். இஷ்யூ பண்ணதை பப்ளிக் எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அது ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்களா, பார்ட்டு தான் பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. அந்த இதுலையே 10 ரூபா ஷேர்னா 10 ரூபாயும் கால்டப் பண்ணிட்டாங்களா இல்லையா, இல்லை 8 ரூபா மட்டும்தான் கால்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் கால்டப் கேபிட்டல். அதில் ஒரு ஷேர் ஹோல்டர் எவ்வளவு பே பண்ணியிருக்காரோ அது பெய்டப் கேபிட்டல். அதே இது ரிசர்வ் கேபிட்டல். இந்த 10 ரூபா ஷேரில் 8 ரூபா தான் கால் பண்ணியிருக்கு, மீதி 2 rupees நாட் yet கால். இதை கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது தான் கால் பண்ணோம்னு ரிசர்வ் பண்ணிடலாம். தட் இஸ் ரிசர்வ் கேபிட்டல். ஆனால் கேபிட்டல் ரிசர்வ்ங்கிறது ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணதுக்கப்புறம் உள்ள கெயினை கேபிட்டல் ரிசர்வ் கொண்டு போவோம். இது கேபிட்டல் கெயினில் வந்துடும். அதே இது டைரக்டர்ஸுக்கு அவங்களுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்காக ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு கொடுக்கலாம். டைரக்டர்ஸுக்கோ எம்ப்ளாயீஸுக்கோ, எம்ப்ளாயீஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் டைரக்டருக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட லோயர் ப்ரைஸில் ஷேரு கம்பெனிலேருந்து அலாட் பண்ணலாம். தட் இஸ் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது எம்ப்ளாயீஸ் ஏற்றுக்கிடலாம், இல்லை ஏற்றுக்கிடாமலும் இருக்கலாம். இதை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.